எல்லா மக்கள் எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆக செகண்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம பார்வதி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்களே ப்ரோமோ ஒன்றில் அந்த வழக்கில் வந்து ஒரு வேளை வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து தோத்துட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டோட டெக்காரம் யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ கோர்ட்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, கோர்ட்டுக்கு கொடுக்க மரியாதை யாருமே கொடுக்கல, டீசெண்டாக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சில கருத்துக்கள் வைக்கிறாரு. ஸோ அதை பற்றி அங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். ஸோ அதனால் அவங்க பார்த்துச்சுன்னா உதவி பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை வந்து எஃப்ஜே அவரோட கேஸ் தோற்றுருக்கும் போலகுது. அதனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை திருப்பி விடுறாரு. ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ அவங்க கத்திட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து நம்ம எஃப்ஜே பாரு சொல்கிறாங்க. ஸோ அவர் பண்ணுறது வந்து உண்மையில வந்து சரி கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஜட்ஜெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜு வந்து வரும்போது வந்து நம்ம குமஸ்தாவை வந்து நம்ம கமருதீன் இருக்காரு. கமருதீன் என்ன சொல்லிருக்காருன்னா, ஸோ ஜட்ஜ் வராங்க வழி விடுங்க, ஜட்ஜ் வராங்க வழி விடும். அந்த இடத்துல வந்து எஃப்ஜே பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கிற வரைக்குமே அது ஒரு கோர்ட்டு தான். ஸோ அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் இறங்கிட்டு வரும்போது அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். ஸோ பிக் பாஸ் வந்து சொல்கிறதே அதுதான். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு மரியாதை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களோட கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரில் இருங்க, கேரக்டர் விட்டு வெளில ஏன் வரீங்க. இந்த லாஸ்ட் வீக்கே வந்து வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஆனாலுமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயமே வந்து மைண்டில் போகவே மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுறாங்க தவிர்த்து, நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு கேரக்டரில் இருக்கோம், இதை வந்து ஃபாலோ பண்ணணும், இதை முடிச்சு நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஏரியா வெளில போய்ட்டு நான் வேணால் பேசிக்கலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா உள்ளே இருக்க வரைக்கும் கோர்ட், அது வெளில வந்த பிறகு ஜட்ஜ் எல்லாமே வந்து காமன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஜே அவர்களை வந்து எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. இது மாதிரி அவர் போயிட்டுருக்காங்க, ஜட்ஜி அப்படி கத்திட்டு இருந்தார். ஸோ அதான் வந்து பாரு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறேன் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து சொன்னால் புரிஞ்சிக்காமல், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் இருக்கார். இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் பாரு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் நெக்கலாக சிரிக்கிறாரு. ஸோ நெக்கலானா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, ஸோ நீயே வந்து சரி கிடையாது, நீ வந்து என்ன சொல்கிறியா, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு மோட்டிவில் வந்து பயங்கரமாக வந்து ஒரு நெக்கலாக ஒரு சிரிக்கிறாரு. ஸோ இது வந்து அவர் கோர்ட்டு உள்ள பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் வந்து உங்களோட இதாக தப்பு கிடையாது. பட் கோர்ட்டு உள்ள பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எஃப்ஜே பண்ணுறது வந்து ஓகே கரெக்டாக பேசுகிறாரு. ஒருவேளை அவர் ஜெயிச்சாலோ தோத்தாலோ அவர் வந்து நியாயமாக இருந்தாருன்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. வந்து மறுபடியும் அந்த லவ் கான்செப்ட் தான் எடுக்கிறாரு. ஆமாம், இப்போ என்ன, நீ லவ் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்கேன், இப்போ கூட கொண்டா முன்னாடி வந்து மைக்க மறைச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், லவ் தானே பண்ணுற, அப்புறம் என்ன அந்த மாதிரி வந்து அவரோட சொன்ன அவங்க அட்வொகேட் வந்து வாதாடல. என்னோட கிளைண்ட் வந்து இப்படி சொல்லலை, என் கிளைண்ட் வந்து சண்டை போகிறீங்க கத்துறீங்க தான் சொன்னார், இந்த விஷயத்த சொல்லன்னு தான் கொஞ்ச நேரம் முன்னாடியே முடிச்சார். அதுக்குள்ளே வந்து இவர் வந்து லவ் பண்ண இவர் வாயிலே இவர் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஃப்ஜேக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஸோ அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிற எஃப்ஜே. ஸோ உன்னோட கேமை நீ எதனா பண்ண. ஸோ பாரு உன்னை கேட்டால் என்ன பண்ண, நீ எதனா பண்ணிட்டு இருந்த. பார்வாது ஒரே பையன் ஒரே பிக் பாஸ்ன்னு சொல்லி இருக்குது. நீ வந்து 2 பேர், ஸோ 2 பேர்கிட்டையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 பேர்கிட்டையும் சுற்றிருக்க, எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ உன்னோட இது வந்து வெளியில் வந்த உடனே வந்து சைலண்ட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ பார்வதி பற்றி ரிட்டர்ன் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஜே கிட்ட ஒன்றுமே கிடையாது. கேட்டால் எஃப்ஜே என்ன பண்ண, 2 பேருமே லவ் பண்ணல, 2 பேர்கிட்டையும் சுற்றலன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா ஆதிரை கிட்ட வந்து சொல்லிட்டாரு, ஸோ நான் உன்னை லவ் பண்ணல, நான் எதுவும் பண்ணலன்னு பேசலை கீசலன்னு சொல்லிட்டார். பட் வந்து வியானா கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா வியானா கிட்ட இன்னும் கூட அந்த ஒரு ட்ராவலை தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்லேயே இருக்கார் அவர். அந்த கான்செப்ட் வெளியில் வரல. ஏன்னா வந்து இன்னைக்கு பேசும்போது கூட வந்து லைவில் வந்து வியானா இங்கே உட்காந்துருக்காங்க, இவர் இங்கே உட்காந்துருக்காரு, அவங்க ஏதோ சொன்னதுக்கு இவர் ஒன்று சொன்னார். அப்போ கூட வியானா வந்து அவரை மிரட்டுறாங்க, என்ன அப்படின்னு, நான் உன்னை சொல்லவே இல்லை, நீ ஒரு பைத்தியம் அது இது மாதிரி பேசிட்டு இருந்தார். ஏன்னா வந்து வியானா கூட அந்த டச்சிலே இருக்கார் அவர். ஸோ அது வந்து அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் பாரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பாரு வந்து ஸோ நம்ம எஃப்ஜேவோட அட்வொகேட் இருக்கிற சபரி அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து தோத்துட்டேன், ஸோ வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் என்னை வந்து இது பண்ணுறான், கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கான், பட் வந்து அவர் செய்யறது ரொம்ப தவறான ஒரு விஷயன்ற மாதிரி அவங்க வந்து நம்ம சபரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாருக்கு வந்து சபரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் யார் என்னை பற்றி கேட்குறதுன்னா, இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ என்ன வேணால் பண்ணலாம், உண்மைதான், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே கேட்க முடியாது. ஸோ அவங்க யார் கூடனா பேசலாம், யார் கூடனா பேசாமல் இருக்கலாம், யார் கூட சுற்றலாம், சுற்றாமல் இருக்கலாம், கேம் ஆடலாம், ஆடாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் டு மீன்றான். கரெக்டு தானே, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற. ஸோ எஃப்ஜே வந்து ஒரு கேம் நல்ல பாயிண்ட்டாக பேசும்போது ஸோ இந்த ஒரு டாபிக் இல்லாமல் வேறு எதனா டாபிக் எடுத்துக்கலாம். ஏன்னா பாருக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களாம் பாயிண்ட்டாக பேசியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பாரு வந்து ஆமாம் நான் செஞ்ச தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணுறேன்,
ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா வந்து டோட்டலாக அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. அக்செப்ட் பண்ணாத டைம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண ஸ்டேஜில் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து எஃப்ஜே அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா ஸோ இந்த கேஸ் வந்து எஃப்ஜே அவர்கள் ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்தை விட்டு இந்த பர்சனல் விஷயம் பேசுறதால எஃப்ஜேக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கேஸு ஊற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப காண்டாகிட்டு இருக்காரு. அதை பற்றியும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்வதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணலாம். மருத்துவரை சந்திக்கலாம்.